என்ன கொழுப்பு இருக்கு இந்த மனுஷனுக்கு. நைட்டு ஃபோன் பண்ணி வாயா இங்கே வந்து பாடு அப்படின்னு சொன்னா மழை பெய்யுது நான் ஃப்ரெண்டு வீட்லேயே படுத்துக்கிறேன்னு அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான் அவன். வரட்டும், அதுக்கப்புறம் காலைல சாப்பாடே போடக்கூடாது, பட்டினியாக கிடக்கட்டும், அப்போ தான் தெரியும் அந்த மனுஷனுக்கு யாருமே. புஷ்பா புஷ்பா புஷ்பா. ஓ வந்துட்டு அந்த மனுஷன் புஷ்பா புஷ்பான்னு கூப்பிட்றதுக்கு காதில் வாங்கவே அப்படியே நிற்கணும், அப்போ தான் தெரியும் நம்ம அருமை. புஷ்பா என்னடி பண்ணிட்டு இருக்க? எத்தனை வாட்டி கூப்பிடுறது உன்னைய? சொல்லுங்க. இல்லைங்க, நைட்டெல்லாம் பனி பெய்யுதுல, அதனால காது அடைச்சிக்கிச்சு, நீங்கள் கூப்பிட்றது எனக்கு கேட்கவே இல்லை. என்னடா நம்ம பொண்டாட்டியாது இவ்வளோ குஷியா இருக்காளே, என்னாலே நம்ப முடியல. என்னடி புஷ்பா நைட்டு தனியாக படுத்துக்கிட்டியா? ஒன்றும் பயம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தம்பி வந்து கூட படுத்துக்கிட்டான், அதனால பயங்கிறதே இல்லை. அப்படியா? சரி 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 சரி. காலைல என்ன சமைச்சேன்? எனக்கு ரொம்ப பசிக்குது. காலைல இட்லி சாம்பார் வச்சுருந்தேன், காலேஜ் பையனுக்கு அதையும் கட்டி கொடுத்துட்டேன், நானும் சாப்பிட்டுட்டேன். வெறும் இட்லி மட்டும்தான் இருக்குது, சாம்பார் ஆச்சுங்க. சரி எனக்கு சட்னி அரைச்சி குடுறி, நான் சாப்பிட்றேன், பசிக்குது வேற. வீட்டு நான் கூப்பிட உன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டில, இப்போ மட்டும் பசிக்குது இங்கே வந்து நிற்கிற, என் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டு வர வேண்டியதானே. இரு ஓ முன்னாடி எல்லாம் சிரிச்சு பேசி உண்டே நான் பழி வாங்கலை. என் பேர் புஷ்பா இல்லை. சாம்பார்லாம் இருக்குது, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ வேறு சாம்பார்லன்னு சொல்லிட்டேன்னா அதனால் வீட்டில் வேறு செஞ்சு அதை கொடுத்துருப்பேன். வெறும் இட்லி மட்டும் சாப்பிட்டு நீ ஏங்க போங்க, காலையிலேருந்து வேலை செஞ்சதுனால எனக்கே உடம்பு டயர்டாக இருக்குது. இட்லி தானே சாப்பிட்டுக்கோங்க. சரி ஓகே, உனக்கு சட்னி தான் அரைக்க முடியாது, கொஞ்சம் சர்க்கரையாவது வச்சு கொடு இட்லியில். ஏங்கங்க சர்க்கரைலாம் இந்த வயசில் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடும். வேணாம், இட்லி மட்டும் தரேன், அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி நான் இட்லி மட்டும் சாப்பிட முடியும்? நீ ஃபோன் பண்ணியாவது கேட்கணுமா இல்லை எனக்கு சாப்பிட்றீங்களா, சாப்பாடு செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு? அப்படியாங்க, சாரிங்க. இன்னைக்கு ஒரு நாள் இட்லி சாப்பிடுங்க, நைட்டு உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு சட்னி அரைச்சி வைக்கிறேன். ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னேன்னா சாம்பாருக்கு சேர்த்து வை, நானும் சாப்பிட வரேன்னு இங்கே வந்து குறை பேசிகிட்டு இருக்க. இதாங்க இட்லி மட்டும்தான் இருக்குது, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு வேறு பசிக்குதுல. வெறும் இட்லி எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியலையே. சரி போய் சாப்பிடுவோம். என்னங்க மாதம் நின்றுட்டே இருக்கீங்க, போங்க, அப்புறம் இட்லி ஆறிடும், இப்போ சாப்பிடவே பிடிக்காது உங்களுக்கு. சரி போய் சாப்பிட்றேன். சரி வெறும் இட்லி சாப்பிட்டா தொண்டை அடைக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? காலேருந்து வீட்டு வேலை சரியாக போச்சுங்க, தண்ணி பிடிக்கணும். இந்த பால் அடுப்பில் வச்சிருக்கேன், காப்பி குடிச்சிட்டு தண்ணி போய் எடுத்துட்டுமா உங்களுக்கு? தண்ணி மட்டும் எடுத்துட்டு கொடுத்துட்டு அப்புறம் காப்பி போட வேண்டியதானே? ஏங்க நீங்கள் வேறு இந்த தண்ணி வைப்பில் ஒரே கும்பலாக இருக்கும், எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் காலியாக இருக்கும், ஈஸியாக போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி புஷ்பா, அப்படி எனக்கு ஒரு காப்பி கொண்டு வா. சச்சோ, நீங்கள் ஆள் இல்லைல்ல, நல்லா 1/4 லிட்டர் மட்டும் தான் வாங்கினேன், அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நானும் பிள்ளையும் குடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சோண்டு பால் இருக்குது, எனக்கு தலையை வேறு வலிக்குதுங்க, அதனால் இப்போ காப்பி குடிக்கலாம்னு தோணுது. அதில் கொஞ்சோண்டு காப்பி தட்டுமா உங்களுக்கு? இல்லை புஷ்பா நீயே குடிச்சுக்கோ, பரவாயில்ல, இட்லி மட்டும் எனக்கு போதும். இட்லியை சாப்பிட்டு நான் கடை கிளம்புறேன். சரிங்க. பேசாமல் நம்ம அப்பிமா வீட்டிலே ரெடி பண்ண சொன்னால் அவளே நல்லா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். இங்கே வந்து வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடாமே இருந்திருக்கலாம். எல்லாம் நம்ம தலையெழுத்து, நமக்குன்னு வந்திருக்கலாம் ஒரு பொண்டாட்டி. இப்படி கூடவா இருப்பா? நீ நைட்டு ஒரு வேலை பண்ணில, அதுக்காக தான் இது. என்னை விட்டு உன் ஃப்ரெண்டு கூட போனில, அதனால தான். எப்படி பழி வாங்கினேன் பாரு. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னை எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நான் யாரு? புஷ்பால. கடவுளே, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. வீட்டில் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், அவளுக்கு நினச்சது எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வெறும் இட்லியை போட்டு எனக்கு கொள்றா. பாருங்க, நீங்களே பாருங்க, இந்த கொடுமை யானை அனுபவிப்பா. அப்படி ஏதாவது எயிட்டு கேட்டேன்னா நம்மள அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா, வீட்லேயே இருக்க ஒண்ண மாட்டா, காலியாட்ட ஆடுவா. என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து கட்டிட்டு வந்துட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும் கடைசி வரைக்கும். இதுவே நான் பப்பிமா கூட வாழ்ந்துருந்தேன்னா சூப்பராக சுகவாசியாக 1க்கு 2 3 ரவுண்டு நல்லா பெருத்து போய் கடந்திருப்பேன். இவ்வளோ கட்டினதுனால நான் ரொம்ப ஒல்லியாகி சுருங்கி போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவையும் பார்க்க முடியல, என் தம்பியையும் பார்க்க முடியல, யாரையும் கூட பேச முடியல. இப்படி தன்னந்தனியாக நிற்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க நம்மளை. கடவுள் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு இட்லியை கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டு இதை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கடைக்கு போக வேண்டியதான். ஆஹா, இந்த வெறும் இட்லியை சாப்பிட்டு தொண்டை வேற வறண்டு போய் விக்கல் வருதே, தண்ணி வேற கேட்குதே. புஷ்பா புஷ்பா. ஆஹா, வடை எவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிடவே அமிர்தமாக இருக்குது. நம்ம சுட்ட வடையாது இவ்வளோ சூப்பராக இருக்கே. நம்ம பிள்ளைக்கு வந்தாலும் சுட்டு கொடுக்கணும் சாயந்தரம் சூடாக, அப்படியே அம்மா அப்பா வந்தாலும் நல்லா சூப்பராக சுட்டு கொடுக்கணும் இப்படியே. புஷ்பா வெறும் இட்லி சாப்பிட்டதுனால கொஞ்சம் தொண்டை வறண்டு போகுது, விக்கல் வேற வருது, தண்ணி எடுத்துருவா. என்னங்க தண்ணியா? இதோ எடுத்துகிட்டு வரேங்க, இருங்க. இப்போ வடை போட்டியா? வாசம் மூக்க தொலைக்குது, எனக்கு 2 வடை கொடு. அட ஏங்க நீங்கள் வேற, இது நமக்கு வந்த வடை இல்லை, பக்கத்து வீட்டக்கா எய்த்து வீட்டக்கா அதை கொடுக்க வேண்டாம், அங்கே ஊருக்கு போயிருக்காங்களாம், அதுக்காக வடையை கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதான் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் வேற இந்த வடையெல்லாம் எடுத்து சாப்பிட்றாதீங்க. ஏண்டி போய் சொல்கிற? இது நம்ம வீட்டில் போட்ட வடை தானே? ஏங்க நீங்கள் வேற, என் வாயை திறந்தா பொய்யே வராது, உண்மையாக தான் பேசுவேன். இப்படி ஏங்க நான் போய் பேசணும்? ஆனால் கட்டின புருஷனுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? வீட்டில் வடை போட்டு உங்களுக்கு தரலைன்னா நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? நானே ஒரு வடை கூட சாப்பிட்டு பிடிக்கலங்க. ஏங்க நீ உங்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிடுவேனா? வேணாங்க, இன்னொரு நாள் உங்களுக்கு சூடாக போட்டு தரேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வடை வாசம் மூக்க தொலைச்சிச்சு. இங்கே வந்து நான் வடை போடல, பக்கத்து வீட்டில் போட்ட வடை அப்படிங்கிறா. என் அம்மா போய் சொல்கிறா, ஆஸ்கரா வடை கொடுத்துடலாம் இவங்களுக்கு. தெரு முக்கில் வடை போடுறாங்க, வடை மெது வடை போண்டா எல்லாமே போடுறாங்க. அங்கே போய் வேணா வாங்கிட்டு வாங்க, எனக்கும் சேர்த்து, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். யாரு நீ? இங்கே வடை போட்டு தெருமுக்கில் போய் வடையை வாங்கிட்டு வாங்குற. எல்லாம் முக்க சாப்பிட்டு அதே வேணும் சாப்பிட்டு நல்லா பேசணும் நீ. போடிங்க, வெளியே போனால் நான் இதை விட சூப்பராக வடை சாப்பிட்டுக்குவேன். சரி புஷ்பா, மறக்காம அவங்ககிட்ட கொடுத்துருந்த வடைய சரியா மறந்துடாத. அப்புறம் திருப்பி வந்து ஊர்ல வந்து கேட்கும் போது கொடுக்கலையான்னு கேட்டா நம்மள தான் சண்டை போடுவாங்க. நான் ஏங்க அதெல்லாம் மறக்க போறேன், அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். நீங்கள் போய் உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி. போட்டு ஆசையாக இருக்குது, வாய்க்குள்ள இருக்கோங்காட்டியும் இந்த மனுஷன் சாப்பிட விட்றாரா, அது வேணும் இது வேணுன்ட்டு. நமக்கு பிடிச்சதை கூட செஞ்சு சாப்பிட முடியல, இந்த ஆள் இல்லாதப்ப தான் எல்லாம் செஞ்சு சாப்பிடணுமே. ஏ புஷ்பா, தண்ணி எடுத்துருவா.
இரியா வரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த வாடகை நிம்மதியாக சாப்பிட விடாரா? தண்ணி வேணுமா? இந்த வீட்டில் வாக்கப்பட்டதுக்கு நம்ம காலேஜில் லவ் பண்ணுற இந்த விக்கி பையிலே கல்யாணம் பண்ணியிருந்தா நம்மளும் சூப்பராக வாழ்ந்துருப்போம். எல்லாம் நம்மளும் தலையெழுத்து. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது. போய் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் அவ்வளோதான். சம்பளம் காசையும் கொடுக்க மாட்டான். அப்படியே அவங்க அப்பா வீட்டுக்கு போய் கொடுத்துருவாரு. அமலா, என்ன பண்ணிட்டு இருக்க? அமலா, ஆறுமா, என் பிள்ளை எத்தனை வாட்டி கூப்பிடுது, என்ன இதை கூட கேட்க மாட்டேங்கிறா. ஆமாண்டி பொண்ணே, எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் இப்படி. என்னம்மா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா? என்னடி ட்ரெஸ் இது இப்படி போட்டு வந்திருக்க? ஏமாம்மா, நீங்கள் தான் என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்க. அப்புறம் நான் என்ன போடுவேன்? நான் தான் சொன்னேன் அப்பயே, அத்தை சிலை தான் இருக்கு, அதே போடுவேன்னு. ஜாக்கெட்டே இல்லை, அப்புறம் எது போட்டுக்குவேன் நான்? அதுக்காக வீட்டுக்கு இப்படி தான் போட்டு திரிவியா நீ? எனக்கு ஜாக்கெட்டு சேலை எல்லாமே வாங்கி கொடுங்க. நானும் உங்கள் அம்மா மாதிரி சூப்பராக போட்டு அலையிறேன். என்னத்த நல்லா இருக்கா உங்கள் சாரி? எனக்கு என்னடி ட்ரெஸ் இது, எங்கள் அம்மா மாதிரி போட்டு வந்திருக்க? அம்மாத்த, உங்கள் ஜாக்கெட்டில் எனக்கு பத்தலை, லூஸாக இருக்குது, அதான் இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டு வந்திருக்கேன். உங்கள் ஜாக்கெட்டில் எனக்கு பத்தலைத்த, லூஸாக இருக்குது, அதான் என்ன பண்ணுறது, இப்படியே பாட்டி மாதிரி நானும் போட்டு வந்துட்டேன். உங்கள் மாமனார் வரப்போவ இருப்பார், கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்னலாம் இருக்கா இல்லையா? யாருத்த? மாமனார் தானே, அவரும் எங்கள் அப்பா மாதிரி தானே. அப்பா பார்த்தா என்னத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் தம்பி, பாரு உன் பொண்டாட்டி எப்படி பேசுகிறான்னு. ஏன்த்த, அவருக்கு தான் பேர் ஒன்று வச்சுருக்கீங்களே, அவர் பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதானே? தம்பி தொம்பிங்கிறீங்க. குப்புசாமி மாமா, குப்புசாமி மாமா, பாருங்க அத்தை அவங்க பேர் சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. மாமா தானே கூப்பிடுவ, இப்ப எதுக்கு என் பேர் சொல்லி கூப்பிடுற? இருந்தாலும் உங்களுக்கு குப்புசாமின்னு அழகா பேர் வச்சிருக்காங்களா மாமா, அதுக்காக தான் கூப்பிட்டு பார்க்குறேன். அத்தை மறந்துட்டாங்க போல இருக்கு, அதான் தம்பி தம்பிங்கிறாங்க. இப்படியே ஏதாவது என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தா சப்புன்னு அரைஞ்சு போடுவேன். யார் பாட்டி, நீங்களும் என்ன சப்புன்னு அரைஞ்சிருவீங்க? உங்களுக்கு ஏற்கனவே பல்லு உடஞ்சிருக்கு, எங்கள் அம்மா பல்ல உடச்சி கொடுத்துட்டாங்க, சாப்பிட கூட முடியல, கஞ்சியாக வச்சு குடிக்கிறீங்க. நீங்கள் எப்படி சப்புன்னு அரைஞ்சிருவீங்க? உங்களுக்கு அவ்வளோ சத்து இருக்கா உங்களுக்கு? ஏய், எங்கள் அம்மா பேசுகிற, பார்த்து பேசாமா சொல்லிட்டேன். உங்கள் அம்மா நல்லா பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்காங்க, தலையில் முடி இல்லை, கையில் கருப்புள்ள வளைய போட்டிருக்காங்க, காலில் ஷூ போட்டிருக்காங்க, நல்லா பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நானும். அம்மா வந்துட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் உனக்கு உடம்பே ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. உனக்கு என் பையன்கிட்ட சொல்லி ஒரு அடி வச்சோன்னு வச்சுக்கோ, எல்லாம் மாறிடும். யாரு உங்கள் பையன் குப்புசாமி என்னை அடிக்க? ஏய், என்ன என் பையனை பேர் சொல்லி கூப்பிட்ற? அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்றதானே பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் எப்படி தான் கூப்பிட்றது? என் மாமா நோமாம்பி அப்படியே கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு என் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிட்ற? நான் தான் உங்கள் பையனை மாமன் கூப்பிட்டாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் வளைச்சு போட்டுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், நீ பேசுறீங்களே. எல்லாம் உங்கள் மாமனார் கொடுக்குற இடம், அதில் தான் நீ இப்படி ஆடிட்டு இருக்க. பாட்டி, நான் ஆடலாம் இல்லை, நின்றுட்டு தான் இருக்கேன், கண்ணை திறந்து நல்லா பாருங்க. அமலா, என்ன பெரியவங்க பேச பேச கூட கூட நீயும் பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது அமைதியா இரு, வாய மூடு. யாரு? நான் வாய முன்னுமா? உங்கள் அம்மாவையும் உங்கள் பாட்டியை வாய மூட சொல்லுங்க, அப்போ நான் வாய முடிக்கிறேன். அவங்க தான் கூட கூட பேசிட்டு இருக்காங்க. மாமனார் வருவார்ல, இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு அவர் முன்னாடி எப்படி போய் நிற்ப பேசுவேன்? நான் நல்லா தான் பேசுவேன் மாமனாட்ட. அம்மா, இவளுக்கு உடம்பே ரொம்ப கொழுத்து போச்சுமா, வேற ஒன்றும் இல்லை. இவளுக்கு ஒரு சூடும் அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், இவன் ஆட்டம் ஃபுல்லாக அடங்கிடும். அது வரைக்கும் இவன் ஆட்டம் ஓயாது. நாளைக்கு தான் நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஊன்னு கேட்டுகிட்டே இருக்கிறது. நானும் எப்போ தான் உங்களை மாதிரி பேச கற்றுக்கிறது? நானும் எப்போ தான் உங்களை மாதிரி விவரமாக இருக்கிறது? சொல்லுங்க சாமி மாமா, நீங்களே சொல்லுங்கள். நான் விவரமாக இருந்தால் தானே உங்களுக்கு நல்லது. அப்போ தானே வெளியே இருக்கவங்களா பாரு, அமலா லூஸ் மாதிரி இருக்காம விவரமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏய் அமலா, கொஞ்சமாவது வாய மூடு. பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச கத்துக்கோ, சரியா? அவங்க எங்க அம்மாவும் பாட்டியும், இப்படிலாம் பேசாத, இல்லைன்னா வச்சுக்கோ உங்க வீட்டுக்கே அமுச்சு விட்டுருயாமா. இப்போ ஏன் எப்படி மாமா நான் வீட்டுக்கு போகிறது? நீங்கள் டைவர்ஸ் கொடுத்தா தானே போக முடியும். அப்படியே டைவர்ஸ் கொடுத்தாலோ ஒரு வருஷம் எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்கியூஸ்க்கு நீங்கள் என் பக்கம் மாறிட மாட்டீங்களா? சொல்லுங்கள். யாரு? என் பையனா? என் பையன் எப்போவும் மாற மாட்டான், அவன் எப்போவுமே என் பக்கம் தான். மாத்த, உங்கள் பையன் எப்போவுமே உங்கள் பக்கம் தான். இப்போ கூட பாருங்கள், உங்கள் தூரம் தள்ளி தான் போய் உட்காந்துருக்காரு. அதை கூட நீங்கள் புரிஞ்சுக்கல. தள்ளி வேணா என் பையன் உட்காந்துருக்கலாம், மனசளவில் என் பையன் பக்கத்துலேயே தான் இருக்கான். என் கூட அம்மா சொல்கிறத எப்போவும் கேட்டுட்டு தான் இருப்பான், நான் சொல்கிறத எப்போவுமே செய்வான். சரி சரி இருக்கட்டும், உங்கள் பையன் உங்கள் பக்கமே, நானும் எத்தனை நாளும் பார்க்குறேன். ஏய், கூட கூட வாய் பேசாதடி, பல்ல உடச்சிடுவேன். ஏ பல்லு இல்லாத பொக்க வாய் கிளவி, நீலாம் பேசவே கூடாது, வாயை முடிக்கோ. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடி ஏன் கையவே பிடிக்கிற? கையை உரி மோத, கை வலிக்குது எனக்கு. நீ எவ்வளோ அடி அடிக்கிறீங்க, அப்போ எனக்கு எவ்வளோ கை வலிக்கும் சொல்லுங்க பாப்போம். இது ஓ மாமனார் வர சொல்கிறேன், அப்போ தான் நீ பேசுறதே கேட்டுட்டு அவர்னு வாய் பழப்பாரு. ஏன் மருமலை அப்படி பேசுறது அப்படின்னு அவர் நினச்சிக்குவாரு. சீக்கிரம் போய் மருமனை கூட்டிட்டு வா, அவரும் பார்க்கட்டும் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. பொங்கல் லீவ் ஆச்சு, கொஞ்ச நேரமா தூங்க விடுறீங்களா வீட்டில்? நெய் நெய்னு ஏதாவது கத்திக்கிட்டே எப்போ பார்த்தாலும். என்னமாச்சு அமலா? யாருமா அவங்க மாமனார் வரங்காட்டி ட்ரெஸ் எப்படி மாற்றிட்டு வந்திருக்கான்னு? ஒன்றும் இல்லை மாமா, எப்பவும் போல எங்கள் மேலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னை அடிக்கிறாங்க, அதனால தான் நீங்கள் சத்தம் கேட்டு நீங்களும் கீழே வந்திருக்கீங்க. யார் என்னம்மா சொல்றா? யாரு? உங்க மாமியார் சொல்றாளா இல்ல உங்க புருஷன் சொல்றானா? 2 பேரும் சேர்ந்தா மாமா பேசிட்டு இருக்காங்க, பாட்டி வேற கூட சேர்ந்துக்கிறாங்க. நான் அமைதியாக இருந்தாலும் என்னை பேசாமல் இருக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னை வம்பிழுத்துட்டே இருக்காங்க மாமா. ஏ ராணி, ஏற்கனவே உன்ட்ட சொன்னேனா இல்லையா அமைதியாரு, இது மாதிரி சண்டை போடாதுன்னு? திருப்பி இதே மாதிரி ஆரம்பிக்கிறியா நீ? இல்ல உங்க அம்மா வந்தா இப்படி மாறிட்டியோ நானே தெரியல. உங்க அம்மா போய் ஒரு இதில் ஊர்ல போய் விட்டுட்டு வா. என்னம்மா பண்ணுறேன், நானே பல்லு இல்லாமல் வாயை மூடிட்டு இருக்கேன், மருமப்பிள்ள என்ன சொல்லிட்டு இருக்கு பாரு. இந்தாங்க, எல்லாமே உங்கள் மருமக பண்ணுற வேலை தான். இவ்வளோ தூரம் ஆட்டமாக ஆடிட்டு இருந்தா காளி ஆட்டம், இப்போ வந்து அமைதியாக உட்காந்துருக்கா. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களாக்கும்? கீழே அங்கே முன்னாடி இறங்கி வந்து பார்த்துக்கலாம்ல. மேல உன் சத்தம் தான் வேகமா கேட்டுச்சு, மர்மோஸ்குள்ள சத்தம் கேட்கவே இல்லை.
இவ்வளோ நேரம் அமலா தான் எல்லாத்தையும் ஓவரா சண்டை போட்டு வம்பளுத்து இருந்தா அது அம்மா பேசுற மாதிரி உன் காதுல விழுந்திருக்கு. டேய் நிறுத்துடா, அம்மா புள்ள தாசா, நீ ஏன் எதுவுமே பேசாத சரியா? நீ எப்பவுமே உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, வீட்டுக்கு வந்த மரும பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவியா? வந்ததுலேருந்து உங்க அம்மா பக்கமே ஒட்டி ஒட்டி உங்க அம்மா பிள்ளை ஆயிட்ட. எப்பதான் உன் பொண்டாட்டி பிள்ளையா மாறுவ? உனக்குன்னு பிள்ளைங்க குட்டி இருக்கு, பொண்டாட்டி இருக்கு சரியா? முதல்ல இந்த வீட்லயே இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே போனாதா கஷ்ட நஷ்டம்லாம் எல்லாமே தெரியும் உனக்கும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அம்மா கொடுக்குற பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மா கொடுக்குற சாவி ஆடிக்கிட்டு என்ன ஆகுறது? வெளியே போனீங்களா தான் நல்லது கெட்டது எல்லாமே உனக்கு தெரியும். ஐயா என் புள்ள என்ன பண்ணா? எதுக்கு அவனை வெளியே விட்டு வெளியே போக சொல்ற? உன் மருமக பிள்ளை போக சொல்லுவியா? என்ன அவனை போக சொல்ற? அவனும் போகணும், மரும பிள்ளையும் சேர்ந்து வெளியே போகணும். மாமா என்ன மாமா சொல்றீங்க? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏன் மாமா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்க? ஆமா, 2 பேருமே இங்கே இருந்தீங்கன்னா மாமியாருக்கு மருமகளுக்கும் எல்லாருக்கும் இங்கே சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். 2 பேருமே போங்க, மச்சி வீடு இருக்குல்ல நம்ம வீடு, அங்கே போய் தங்கிக்கோங்க. எல்லாம் சொல்லாதீங்க மாமா. என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? நான் என்ன பண்ணேன் உங்களை? ஏன்பா லூசாப்பா நீ? எதுக்கு இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு எங்களை போய் வெளியே போக சொல்ற? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெளியே போனாதான் கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும். திருப்பி என் வாயில சொல்ல வைக்கிறியா? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கூடா, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காத. மருமக பிள்ளை எதுக்கு இப்படி பேசுறீங்க? நம்ம பையன் அது, அவனை போய் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது நியாயமா? மாமியாரே, இந்த விஷயத்துல நீ தடையிடாத, கொஞ்சம் வாய முடிட்டுது. நீ வந்ததுனால இவ்வளோ பிரச்சனையும். எங்க அம்மா எதுக்கு சொல்றீங்க? எங்க அம்மா என்ன பண்றாங்க? அவங்க பாட்டுக்கு வராங்க, வீட்டில் உட்காந்துருக்காங்க, சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க. ஏதாவது பேசுறாங்களா? உன் மருமக தான் அத்து பேசிட்டு எவ்வளோ நேரம். எதுக்கு எங்க அம்மா குறை சொல்ற நீ? எங்க அம்மா ஒரு 10 நாளைக்கு தங்கிட்டு போலாம் வந்திருக்காங்க. அதை கூட நீங்க இருக்க கூட மாட்ட போல இருக்கே. ஆசையா ஒரு 10 நாளைக்கு பொண்ணு வீட்டில் தங்கக்கூடாதா? சொல்லுங்க. உங்க அம்மா கடைசி காலம் வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க, நான் தானே பார்த்துக்கிட்டேன். அது பெத்த மகன், என் கடமை, நான் தான் பார்த்துக்கணும். அதனால இங்கே தான் இருக்கணும். ஆனால் உங்க அம்மா அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கணும் சரியா? உனக்கும் அண்ணன் இருக்கார்ல, அவர் வீட்டில் இருக்கணும், இங்கே இருக்கவே கூடாது. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல பொண்ணு வீட்லயும் இருக்கலாம். என்ன வேணா செய்யுங்க, ஆனால் சீக்கிரம் குப்புசாமியும் அமலா மருமகளும் சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். அதான். மாமா நான் உங்களை அப்பாவா பார்க்குறேன், இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. என்னை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க மாமா. உங்களுக்கு யார் மாத்திரை எடுத்து கொடுக்குறது? தினமும் சாப்பாடு வேலைக்கு நேரத்துக்கு யார் மாமா கொடுக்குறது? அப்புறம் உங்களுக்கே சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் என்ன மாமா பண்ணுவீங்க? நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மாமா, இங்கே தான் இருப்பேன். அமலா, இதுக்கு மேலே மேற்கொண்டு என்கிட்ட பேசாதமா, நானும் அவ்வளோதான் பேச மாட்டேன். இதான் என்னோட கடைசி தீர்ப்பு. நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணணும். இப்போ என் பிள்ளைங்களாம் யார்ப்பா பாத்துக்கிறது? அப்ப உன் பிள்ளைங்களா நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பார்க்கணும், நீ தான் ஸ்கூல் கூட்டிட்டு போகணும், ஃபீஸ் எல்லாமே நீ தான் கட்டணும், எல்லாமே நீ தான் செய்யணும் இனிமேட்டு. பைத்தியம் தான் பிடிச்சிச்சு, பைத்தியம் முத்தி போச்சு. அம்மா வந்தாங்களே, அதுக்கப்புறம் நீ இப்படி தான் ஆடிட்டு இருக்க. உன்னை போய் பைத்திய ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியாயிரும். யாரடி பைத்தியம்? நீயா நானா? உங்க அம்மா கூட சேர்ந்து நீ தான் பைத்தியம் ஆயிட்ட. நான் எங்கடி உங்களோட சேர்ந்து பைத்தியம் ஆக முடியும்? கோயா முழு பைத்தியம். உங்ககிட்ட பேசிட்டே இருக்க முடியாது. நான் என் பையனை அனுப்பவே மாட்டேன், இங்கே தான் இருப்பான். அமலா வேணா அனுப்பிச்சு விடுவோம். ஆமா, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், அம்மா விட்டு போக மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியாடா நீ? ஆ, எப்போ பார்த்தாலும் உங்க அம்மா பேசுறதே கேட்கறியே, நான் சொல்றதாவது காது குத்தி கேட்கறியா, புரிஞ்சுக்கிறியா? உன் நல்லது தானே சொல்றேன். மாமா வேண்டாம் மாமா, கத்தி பேசாதீங்க மாமா. உங்களுக்கு உடம்புக்கு நல்லதில்ல. ஏற்கனவே உங்களுக்கு பிபி வேற இருக்கு. கத்தி பேசாதீங்க மாமா, பொறுமையா பேசுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா ராமலா, நீ பேசாத. இதுகிட்டலாம் கத்தி பேசாலாம் சரி வரும். நெஞ்ச வலிக்குதே அம்மா. ஐயோ என்னையாச்சு? நெஞ்ச வலிக்குதுங்கிற? எப்போது மாதிரி சொல்ல மாட்டா, திடீர்னு இப்படி சொல்ற? என்னையாச்சு? அம்மா முடியல, அப்பா ஆஸ்பத்திரி கூப்பிடுங்க. என்னால முடியல, நெஞ்ச வலிக்குது, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு வாங்க. என்னாச்சு மாமா? அதான் கத்தாதீங்கன்னு சொன்னேன். இருங்க போய் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏன்பா இப்படி பேசி பேசி உடம்புக்கு எடுத்துக்கிற? கொஞ்சமாவது பொறுமையா இருக்கணுமா இல்லையா நீ? மரும பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயோ மாப்பிள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், என் பொண்ணு அவ்வளோ கதி கலங்கிருமே. என்ன பண்ணுவா மாப்பிள்ள? இருங்க அம்மா, கொஞ்சமா நல்ல வார்த்தையை பேச கத்துக்கோமா. வயசான நேரத்தில் இப்படியாம பேசிட்டு இருப்ப, கொஞ்சம் வாயை மூடிட்டுது. ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னன்னே தெரியல, மயக்கமா வருது. கடவுளே காப்பாத்துப்பா என் புருஷனை, நீ தான் காப்பாத்துரு கடவுளே. என் மருமகளை படம் இப்படி போயிடுச்சு கடவுளே, நான் என்னத்தான் சொல்லுவேன்? கொஞ்ச நேரம் வாய மூடு, அவருக்கு எதுவுமே நல்லாயிருவாரு. எல்லாம் இந்த அம்மலாம் வந்ததுனால தான் இப்படி மாமனார் இப்படி ஆயிட்டார். இல்லைன்னா அவர் நல்லா தான் இருப்பார். இவளால தான் எல்லாமே இப்படி வந்தது. நான் என்ன பண்ணுவேன்? நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்கேன். நீங்கள் தான் என்னை வம்புழுத்தீங்க, அதனால நான் பேசினேன். மாமா அப்படி கோமா பேசிட்டாரு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. மாமா கொண்டு ஆகாது, சரியாயிடும் அவருக்கு. நீ வாய மூடாமலா, நீ பேசாத சரியா? நீ பேசினாதான் எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் என்னையே சொல்கிறீங்க, நானும் என்ன தான் பண்ணுவேன்? நான் மாமா நல்லதுக்காக தான் எல்லாமே நானும் நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் என்னைய கூட சொல்கிறீங்களே.